இந்த பிக் பாஸ் சீசன் 9 வீட்டுக்குள்ள ஏற்கனவே பாலியல் ரீதியான விஷயங்கள் நிறைய பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். முதல்ல இந்த வீட்டுக்குள்ளே அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது வந்து அரோராவுக்கும் துஷாருக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு பேச்சு. அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணி ஆதிரி அண்டு எஃப்ஜே. அரோரா வந்து ஒரு இடத்துல பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஹவ் இஸ் த வியூ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து அவன் சின்னதாக இருக்குன்னுவான், அப்புறம் பெருசாக இருக்குன்னுவான், வெட்டாக இருக்குன்னுவான். இவங்க வந்து இந்த வெட் போக ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஒன்று, பாத்ரூமில் உட்காந்து தொடையை தடவுறது, பாத்ரூம்குள்ளே கூப்பிடுறது பேசுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுது. அப்புறமா ஆதிரியும் எஃப்ஜியும் உட்காந்துட்டு நம்ம வந்து ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கோன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு அவங்க சொன்னது. வெளியில் வந்து பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், உள்ளே எனக்கு யாராச்சும் பிடிச்சதுன்னா நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நான் பேசுவேன், நான் வந்து லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னது. இதன் தொடர்ச்சியாக இன்னொரு கப்பலும் அதில் சேர்ந்தாங்க, கமருதீன் பார்வதி. பார்வதி பக்கம் கமருதீன் வந்து வரலை. பார்வதி தான் முதல்ல கமருதீன் பக்கம் போனது. கமருதீன் பார்த்து அரோரா பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தா. அப்படி இவங்க போயிட்டு அந்த ஒரு 3 பேரை பிரித்து இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு வந்தாங்க. இவர் வந்து என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்க்கறதுக்கு பார்வதி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வந்து அவர் ஒரு பக்கம் சொல்ல, இவங்க உடனே வந்து கமருதீனை பார்க்கறதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியலு அப்படின்னு அவங்க சொல்ல, அப்படியே ஆரம்பிக்குது அவங்களுக்குள்ள. ஆரம்பித்து அதை வந்து ட்ராவல் ஆகி கொஞ்ச நாள்லேயே எங்கே வந்து நின்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. அது பயங்கர வைரலாக போச்சு, எல்லாரும் பார்த்துருப்போம். ரொம்ப பசிக்குது அப்படின்ற அந்த ஒரு மேட்ரு. ரொம்ப பசிக்குது, கவர் போட்டு சாப்பிட்ணும், இல்லைனா பிரச்சனை ஆகிடும், சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா மார்னிங் சாப்பிட்ணும், லஞ்சு சாப்பிட்ணும், டின்னர் சாப்பிட்ணும், ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வந்து ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. எதுக்காக, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எதுக்கு ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் இருக்குது, அது ஓப்பனாக நம்மளால் சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து தெரியும், சோஷியல் மீடியாவில் இருக்கும், இது கூட தெரியாதா? எதை சாப்பிட்டா ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு வந்து வேணாம், விட்டுருங்க, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவேனா. இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நம்மளும் வந்து அதை பற்றி ரியாக்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். இதை ஒரு ஹோஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போகிறாங்க. சார், இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறாங்க, ரொம்ப டபுள் மீனிங்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்களை வச்சுட்டு பார்க்க முடியல அப்படின்னு ஹோஸ்ட்டுக்கிட்ட சொன்னால், ஹோஸ்ட் அதுக்கு வந்து என்ன சொன்னார், டிவியை மாற்றிடுங்க, உங்கள் கையில் தானே ரிமோட் இருக்குது, குழந்தைங்களெல்லாம் எதுக்கு பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பில்லாத ஒரு பதிலை ஹோஸ்ட் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது நடந்துச்சா? இதை தொடர்ந்து இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து ஆக்சுவலாக செகண்ட் ப்ரோமோவில் பார்வதி வந்து திவாகர் கிட்ட கமருதீனை பற்றி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி வந்து அவன் பேட் டச்லாம் கொஞ்சம் அது மாதிரிலாம் நடக்குது, அவன் வந்து டபுள் காதல் வந்து ட்ரை பண்ணுறான், நான் டேட் பண்ணால் வந்து நான் வந்து கமிட்மெண்ட்டோடு தான் நான் டேட் பண்ணுவேன், நீ வந்து ஊறுகாயாக என்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சின்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது, நீ வந்து ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க திவாகர்கிட்ட. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்படி பேசுகிறாங்க? இவங்க தான் போய் ஜெயிலில் ஒன்றா இருந்து பேசினது, அவன் மேலே காலத்துக்கு போட்டு அவன் தோளில் சாஞ்சி தூங்குனது. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்கான அடையாளம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்கான பேச்சுகளும் நீங்கள் பேசிக்கலை, நம்ம ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிக்கிறோம் அப்படின்னு கமருதீன் சொல்கிறதும், ஆமாம் அப்படின்னு இவங்க சொல்கிறதும் அப்படி கிடையாது. நீங்கள் பேசிக்கிறது வேறு, அதை ஓப்பனாக ஒத்துக்கணும். தப்பு செஞ்சால் ஒத்துக்கிறதுல தப்பு இல்லை, சரிங்களா? எஸ், நான் வந்து பண்ண, ஆமாம் இப்போ என்ன அப்படின்னு ஒத்துக்கலாம். அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இது வளர்ந்து இன்றைக்கி ஒரு வீடியோ வருது இப்போ ட்விட்டரில், பயங்கரமாக அதுதான் வைரலாக போய்கிட்டு இருக்கு. கமருதீன் வந்து கையில் வந்து ஒரு வார்த்தையை எழுதி காட்டுறாரு. அது வந்து கேமராவில் தெரியல, ஒரு கேமரா மறைச்சிருக்கு. பார்வதி வந்து அந்த வார்த்தையை ஸ்பெல் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் மக்கள் பிடிச்சிட்டாங்க. 2 விதமான வார்த்தைகள் வந்து சொல்லப்படுது. ஒன்று HORN, ஆரன், ஆரன், இந்த வண்டி ஆரன்லாம் இருக்கும்ல அந்த ஆரன். இன்னொன்று HORNY, ஆர்னி. அவர் வந்து அது வெளியில் வந்த வீடியோவில் என் எழுதுகிற வரைக்கும் தான் இருக்குது, பட் சில பேர் வந்து ஆர்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்குங்க, டபுள் மீனிங் தான். ஆர்னிங் அப்படின்றதுக்கு தெரியும், நாம் வந்து டெம்ப்டில் இருக்கேன். இப்போ திவாகர் கூட அடிக்கடி சொல்கிறாரு பாருங்க, அரோராவுடைய கண்ணை வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பார்த்தாலே என்ன சொல்கிறான் பாருங்க, வாய் குசாமல், ஏப்பா
35 வயசு தான் ஆகுது, கண்ணி கல்யாத பையன் நான். யார் இவன்? டேய் நீ 2 கல்யாணம் பண்ண காமு கொண்டா நீ. 35 வயசு ஏங்க 36 வயசுன்னு சொல்லிட்டு இருந்தவன் ஒரு வயசை குறைச்சி பேசுகிறான். அங்கே இருக்கிற எவனுமே கேட்க மாட்டானுங்க அதை. ஏன்னா அது எப்படின்னா உனக்கு மட்டும் ஒரு வயசு குறையும், எல்லாருக்கும் வயசு ஏற தானே செய்யும். 36லேருந்து எப்படி அதுவே பொய். 40 வயசு ஆகுது இவனுக்கு ஆக்சுவலாக. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா 35 வயசு தான் எனக்கு ஆகுதுன்னு இப்போ சொல்கிறான். அவனும் அமைதியாக இருக்காங்க. 35 வயசு வரைக்கும் கண்ணி கல்யாமல் இருக்கிற ஒரு பையன் கிட்டே இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தா டெம்ப்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு அவன் சொல்கிறான். உன் மூஞ்ச பார்த்தா இன்னும் எங்களை லூஸானே நினச்சிக்கிட்டு இருக்கல நீ. உன் மூஞ்சி பார்த்தா நீ கண்ணி கல்யாத பையனா? சரி, அது வேறு டாபிக் விட்டுருவோம். ஸோ இதை கமருதீன் கையில் எழுதி காட்டும் போது பார்வதி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க கமருதீனை. இதைத்தான் திவாகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ எனக்கு இதில் சில கேள்விகள் எழும்புது. கமருதீன் இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான ஸ்பேஸை யார் கொடுத்தது? இதுக்கு முன்னாடியே இதே மாதிரியான டாபிக் இவங்க 2 பேருமே பேசியிருக்காங்க. அந்த சாப்பிட்ற இடத்துல பேசியிருக்காங்க, பசிக்குது அப்படின்றது. இதை விட மோசமான டாபிக் அது. அப்போல்லாம் பார்வதி இதை யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் இல்லை, அது அவங்களுக்கு அஃபெக்டும் பண்ணலை. ஏன்னா 2 பேருமே மியூச்சுவலாக அதை பேசிக்கிட்டாங்க. இப்பயுமே அன்னைக்கு நீங்கள் பேசுனதுனுடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கு கமருதீன் இதை உங்ககிட்ட பேசுகிறாரு. அதை கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திவாகர்கிட்ட சொல்கிறீங்க. எனக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு தப்புன்னு தோன்றதுனால நீங்கள் திவாகர்கிட்ட போய் சொல்கிறீங்க. சரி ரைட்டு, அதை கமருதீன்கிட்டயே நீங்கள் டைரெக்டாக சொல்லியிருக்கலாமே, இந்த மாதிரி பேசாத எனக்கு பிடிக்கல. இப்போ திவாகர் உங்களை தொடும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கல்ல, தொட்டு பேசாத, தங்கச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசாத நீங்கள் சொன்னீங்கல்ல, அதே வார்த்தையை நீங்கள் திவாகருக்கு கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக கமருதீன்கிட்டே நேரடியாக சொல்லியிருந்தா கமருதீன் உங்கள் பக்கம் கூட வரமாட்டார். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் திவாகர்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன் கமருதீன் கிட்ட சொல்லலைன்னா இன்னொருத்தவங்க கிட்ட அதை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். ஆனால் இது உங்களுக்கு பிடிக்கலை, அவர் உங்களை யூஸ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு தோணுது, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்ற பட்சத்தில் சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட தான் நீங்கள் நேரடியாக பேசிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் கான்வர்சேஷனை வச்சுக்கிறத கட் பண்ணணும். ஆனால் பார்வதி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா காலையில் சண்டை போடுறாங்க, நைட் ஆனால் பேசிடுறாங்க. திவாகர் கிட்ட அவ்வளோ சண்டை, இன்னைக்கு திவாகர் கூட தான் அண்ணன் உட்காந்துட்டு இருக்காங்க. எஃப்ஜே கிட்ட அவ்வளோ சண்டை, ஆனால் எஃப்ஜே கிட்ட போய் நைட்டில் பேசிடுறாங்க. சபரி கிட்ட அவ்வளோ பிரச்சனை, ஆனால் சபரி கிட்ட போய் நைட்டில் பேசிடுறாங்க. அப்போ இதில் எது உண்மை எது போயின்னு மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பார்வதி கிட்ட இருந்து கண்டென்ட் வருது, ஷோக்கான கண்டென்ட் வருது, அதில் குறையே கிடையாது, நல்லாவே வருது. ஆனால் நீங்கள் ஒரு பையனை நீங்கள் அவன் ஓகே, அவன் நேச்சராக தான், அவன் கேரக்டராக தான், அவனும் திவாகர் மாதிரி தான். இப்போ திவாகர் எப்படி பொம்பளை பொறுக்கின்னு கமருதீன் சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு சற்றும் குறையாத ஒரு நபர் தான் கமருதீனும். ஆனால் பார்வதி ஆகிய நீங்கள் அந்த ஸ்பேஸை கொடுத்ததுனுடைய விளைவு தான் இது. எதுக்காக நீங்கள் கமருதீன் கிட்ட பர்சனலாக பேசணும்? எதுக்காக அவன் தோளில் சாஞ்சி அவன் மேலே காலை போட்டு எதுக்கு தூங்கணும்? நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டீங்கல்ல கமருதீனுக்கு. அவன் கேட்டான், என் மேலே உனக்கு பொசசிவாக இருக்கா, இதுவாக இருக்கான்னு கேட்டான். மேடம் என்ன சொன்னாங்க, வெளியில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த பேச்சு தான் இது எல்லாமே. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு மேட்ரு, ஸ்கின்னு க்ளோ ஆகும், அந்த மேட்ருலாம் அதுக்கப்புறமா வந்த பேச்சு தான். அவ்வளோத்தையும் நீங்கள் பேசிட்டு அவனை அலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டீங்க, அவன் அட்வான்டேஜை எடுத்துக்கிறான். அது தப்பு தான், நம்ம அதை சரின்னு சொல்லலை இங்கே. ஆனால் அதை நீங்கள் நேரடியாக கமருதீன்கிட்டே பேசி முடிச்சிடலாமே. எதுக்கு அந்த பேகேஜை சுமந்துக்கிட்டு நீங்கள் திவாகர் கிட்ட போய் சொல்லி நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா திவாகர் அதை வச்சு தான் பிரச்சனை பண்ணுவார். கமருதீனுக்கும் திவாகருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், இதை சொல்லுவாங்க. ஏன்னா பொம்பளை பொறுக்கின்னு இவரை சொல்லியிருக்கான், திவாகரை சொல்லியிருக்கான். அப்போது இந்த மேட்ரை பயன்படுத்தி திவாகர் பேசுவான், நீ பார்வதிக்கிட்ட அந்த மாதிரி பேசலையா? எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி எழுதி காட்டுறது அப்படிங்கிறது அநாகரத்தின், எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி எழுதி காட்டுறது அப்படிங்கிறது கேவலத்தின் உச்சம். ஆனால் விஜய் சேதுபதி தான் கேட்க மாட்டாரே, நம்ம என்ன பண்ணுறது? ஜஸ்ட் நம்ம மக்கள் மத்தியில் தான் இதை அடையாளப்படுத்த முடியும். இப்படியும் நடக்குது இந்த வீட்டுக்குள்ளே. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸ்பேஸை கொடுத்தது நீங்கள். ஸ்பேஸை கொடுத்தாலும் எல்லை மீறி பேசக்கூடாது அப்படிங்கிற அறிவு இல்லாத ஒரு பையன். ஒரு ஷோக்குள்ளே இருந்துட்டு நம்ம என்னதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடிய 2 பேர். இதில் யார் தப்பு சொல்கிறது? நீங்களே சொல்லுங்கள் யார் மேலே தப்புன்னு. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.